Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024ல Day 8க்கான questions பார்க்க போறோம். Question number 12 and question number 13. So first நம்ம 12th question பார்ப்போம். The coordination number and the oxidation state of Cr chromium in K3Cr C2O4 thrice are respectively. So questionல நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல குரோமியமினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கோஆர்டினேஷன் நம்பரும் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் போலாம். இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்க லிகாண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து K3Cr C2O4 thrice. ஸோ இதுல இது சென்ட்ரல் மெட்டல், இது வந்து நம்மளுக்கு லிகாண்ட். ஸோ இங்க ஆக்சலேட் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலேட் லிகாண்ட் அப்படின்றது இட் இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். ஸோ 2-. ஸோ அதனுடைய ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம் O மைனஸ் C டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆக்சிஜனும் சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட எலக்ட்ரான் பேஸை டொனேட் பண்ணிட்டு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கனால இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 C2O4 2- வந்து பைண்ட் ஆகுது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6. ஸோ பைடென்டேட்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ, இங்க லிகாண்டுக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ இன்டூ 2 நம்ம போடணும். ஸோ 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்மளுக்கு ஒன்னே தான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் வந்து CR. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். இந்த இடத்துல பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க 3. ஸோ 3K+. பக்கத்துல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா மாறும், Cr C2O4 3. ஸோ இதுக்கு சார்ஜ் என்ன வரும், இந்த இடத்துல +3. அப்போ இந்த இடத்துல சார்ஜ் வந்து 3-. இப்போ எப்படி நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம், குரோமியம் Xன்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் எத்தனை லிகாண்ட் இருக்கு, 3 லிகாண்ட். ஸோ 3 இன்டூ இதனுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்கு 2-. அப்போ இன்டூ 2- இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் எவ்வளோ -3. அப்போ X -6 இஸ் ஈக்குவல் டு -3. X is equal to -3 plus 6, which is equal to +3. So oxidation state of chromium வந்து 3. So answer வந்து option C 6 and +3. அடுத்த question number 13. So இதே மாதிரியான ஒரு question தான். So combine பண்ணிருக்கோம் நம்ம. question பார்ப்போம். The sum of coordination number and oxidation number of the metal in the complex. So sum of coordination number and the oxidation number of the metal M in the complex. So நம்மளுக்கு இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க MEN twice C2O4 Cl when En is ethylene diamine. En அப்படின்றது ethylene diamine நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பருக்கு போவோம். இங்க பக்கத்துல காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன். MEN twice C2O4 Cl. ஸோ En அப்படின்றது எத்திலின் டயமின். நம்மளுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். எத்திலின் டயமின் நம்ம எப்படி எழுதலாம், NH2 CH2 CH2 NH2. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 நைட்ரஜன் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து டோனார் ஆட்டம்ஸ். அப்போ இது வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்ட். அப்போ ஒரு En அப்படின்னா அதுல 2 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ En அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்க ஆக்சலேட் அல்லது ஆக்சலேட்டோ கொடுத்துருக்காங்க C2O4 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பதான் மேல பார்த்தா இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். அப்போ ஒரு C2O4 அப்படின்னா நம்ம கவுண்ட் எவ்வளவு எடுத்துக்குவோம், 2. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4 + 2 6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும்.
ஆக்சிடேஷன் நம்பருக்கு முதல்ல இங்க கொடுத்துருக்கிறத நம்ம பிரிச்சு எழுதுவோம். Cl வந்து ஒரே ஒரு Cl, ஸோ -1 போகும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல சார்ஜ் வந்து +1. எப்படி எழுதுவோம்? Men twice C2O4, இந்த பக்கம் பிளஸ், இது Cl மைனஸ் ஆகும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். M தெரியாது, Xன்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் En 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எத்திலீன் டயாமின் அப்படின்றது நியூட்ரல் லிகாண்ட், அதனால 0. பிளஸ் இந்த இடத்துல ஆக்சலேட் 1 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சலேட் லிகாண்டுக்கும் -2 இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் +1. ஸோ X இது 0, -2 இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ X இஸ் ஈக்குவல் டு -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறும். ஸோ 1 + 2 which is equal to 3. ஸோ நமக்கு வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னுடைய வேல்யூவையும் ஆக்சிடேஷன் நம்பர்னுடைய வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணினா எவ்வளவோ அதுதான் ஆன்சர். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஆக்சிடேஷன் நம்பர் 3. ஸோ 6 + 3 is equal to 9. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 9. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த இந்த 2 ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் மாதிரியான சிமிலர் கொஸ்டின்ஸ் இப்படிதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.